ஹாய் காய்ஸ், எப்போதும் போல் கோழிக்கறி வைக்காம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் கோழிக்கறி வச்சு பாருங்கள். உங்கள் கோழிக்கறி சும்மா காலகட்டம் அது எப்படி இருக்குது நான் கற்றுக் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். செய்கிறதுக்கு கொஞ்சம் ஜாமான் மொதல் அரைச்சிக்குவோம். ஒரு பிளேண்டரில் வந்து 2 பெரிய வெங்காயம், பிறகு ஒரு 8லேருந்து 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கூடவே வந்து ஒரு கரண்டி மிளகு, பிறகு ஒரு கரண்டி மல்லி விதை, பிறகு பாதி கரண்டி சோம்பு, பாதி கரண்டி சீரகம். இது கூடவே என்ன செய்யுங்க, நல்லா ஒரு கைப்பிடி காஞ்சி மிளகாவை அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நையாக அரைச்சி எடுத்துருங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ சமைக்கிற அளவு தான். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கூட வந்து பட்டை, பூவு, ஏலக்காய், கிராம்பு, 2 பிரியாணி இலை இது போட்டுட்டு கூட வந்து இந்த கொத்தமல்லி இலை இருக்குல்ல, இது வந்து நான் ஒரு 2 கொத்தமல்லி இலையை இப்படி கட் பண்ணி போடுறேன். நீங்கள் கூட போடுறனா கூட ஓகே தான். போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சோடனே இது கூட என்ன செய்யுங்க, நம்ம அதை அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சாந்து எல்லாத்தையும் அது கூட இறக்கி விட்டுட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வைங்க. நான் காட்டுற பாருங்க இந்த மாதிரி. இப்போ என்ன செய்யுங்க, முதலே கோழியை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே ஒரு கோழி பாய்க்கிறேன், 1.5 கிலோ வரும். அந்த கோழியை அதில் இறக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பாருங்க காய்ஸ், 5 நிமிஷம் ஆச்சு. அதை வந்து காட்டுறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன செய்வோம், அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிட்டு நீங்கள் 2 கரண்டி கோழிக்கறி தூள், பிறகு 1 கரண்டி மிளகாத்தூள், பிறகு கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சரியாக ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வேக வைங்க. சரியா உங்கள் கோழி எவ்வளோ நேரம் வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் திறந்து காட்டுறேன். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த டின்னு பால் இருக்குல்ல, தண்ணி பால் சொல்லுவேன், சுசுஜாட், இது வந்து ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சரியாக ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான் கைஸ், உங்கள் கோழிக்கறி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நான் திறந்து காட்டுற மாதிரி கடைசியாக இப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ கறி இந்த கலரில் இப்படி இந்த திக்னஸில் இருக்கணும், செம்மையாக இருக்கும். அதுவும் நீங்கள் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்க.